அன்பில் அணைய அருளி வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். அன்பு தேவன் பாருங்கள், எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். அன்பு தேவன் பாருங்கள், விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள். அன்பு தேவன் பாருங்கள், ஆலயம் பாருங்கள். அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருளி வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைத்து தந்தையர்களோடு நானும் இணைந்து ஆண்டவரின் பெயராலும் அன்னையின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதம் முழுவதும் அன்னையின் பரிந்துரையால் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குறிக்கோளை முன்வைத்து அந்த குறிக்கோளை எப்படியும் எட்டி பிடித்து விட வேண்டும் என்று வாழ்கின்ற பொழுது மனதிற்கு ஒரு நிறைவும் மகிழ்வும் இருப்பதை நாம் காணுகிறோம். குறிக்கோள் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வு என்று சொல்வதற்கில்லை.
ஆகவே நாம் நமக்கென்று பல நல்ல குறிக்கோள்களை வைத்திருப்போம், பணிகளை வைத்திருப்போம். எவ்வளவு சுமையாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அதை எட்டி பிடித்து விட வேண்டும் என்று வாழுகின்ற வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். அந்த குறிக்கோளின்படி வாழாத நேரங்களுக்காக முயற்சி செய்து அந்த குறிக்கோளை எட்டாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், படுத்துகின்றோம். உமது மீளான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
தங்களின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளே. அதனால் பாவத்தின் அடிமை தலைகளிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அடைந்து பணிபுரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 66 பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக
எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்று வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்ளாமலும் விருத்த சேதனம் செய்தாலும் ஒன்று. புதிய படைப்பாவதே இன்றி அமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கிவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே மகிழுங்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, வருடத்தின் 14வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பணியும் பராமரிப்பும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். முழுவதும் நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தியே இந்த மறையுரையை ஆற்றுகின்றேன். நற்செய்தியின் பின்னணி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கிய தனது பயணத்தில் சீடர்களுக்கு ஆங்காங்கே வழியோரங்களிலெல்லாம் தெருக்களிலெல்லாம் பாடங்கள் நடத்தி கொண்டே சென்றார். அப்படி நடத்தி சென்ற பாடங்களில் ஒன்றுதான் இன்று வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி பகுதி. அதனுடைய மையக்கருத்து சீடர்கள் செய்ய வேண்டிய பணியும் பணியிலே வரக்கூடிய சூழல்களில் கடவுளின் பராமரிப்பையும் பாராட்டையும் நாம் பெறுகிறோம் என்பதைத்தான் இந்த நற்செய்தி இன்று நமக்கு சொல்லுகிறது. 3 பிரிவுகளாக பிரித்து இதை எளிதாக புரிந்து கொள்ளுவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் ஆண்டவர் இதை தன் சீடர்கள் வழியாக நமக்கும் சொல்லித் தருகிறார். 1 பணி, 2வது பராமரிப்பு, 3வது பாராட்டு அல்லது மகிழ்ச்சி. ஒவ்வொன்றாக பார்ப்போம். பணி, என்ன பணி ஆண்டவர் தருகிறார்? இயேசு வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை உங்கள் முன் விரைவாக சொல்லி முடிக்கிறேன். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இயேசு வாழ்ந்த பொழுது தன்னலம்,
சுயநலம் அதிகமாக இருந்தது. போலி இறைவாக்கினர்கள் ஏராளமாக சுற்றித் திரிந்தார்கள். மோசமான சமய தலைவர்கள் பொறுப்பற்றவர்களாக வாழ்ந்தார்கள். திரிக்கப்படும் இறைவார்த்தைகள், சீரழிந்த தன்மை, பெண் அடிமை, மனித நேயமின்மை, தீய சக்திகளின் ஆட்டம், சீர்கேடான தனி மனித ஒழுக்கம், சமுதாயத்தில் பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்று ஏறக்குறைய சமுதாயம் முழுவதுமே ஒரு விதமான இக்கட்டான சூழலில் இருப்பதைப் போல இருந்தது. இந்த சூழலை தான், இந்த மோசமான சூழலைத்தான் ஆண்டவர் அறுவடையோ மிகுதி என்று சொல்லுகிறார். இந்த அறுவடையை எடுக்க வேண்டும், இந்த களைகளை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். இயேசு அறுவடையோ மிகுதி என்று கூறுவதன் பொருள் இதுதான். இந்த சூழலை அழிப்பதுதான், மாற்றுவதுதான் சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதைத்தான் அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்ற அந்த சூத்திரத்தை ஆண்டவர் கடைபிடிக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறது, ஐயோ ஐயோ என்று சொல்வதை விட அதற்கு மாற்று சிந்தனை என்ன, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி அழிப்பது என்பதை, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல் என்று சொல்லி சீடர்களை அனுப்புகிறார். இந்த சூழல் இன்றும் உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ஏற்கனவே சொன்னேனே, தன்னலம், சுயநலம், சமய தலைவர்களுடைய தேவையில்லாத பேச்சுக்கள், இவைகளெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. டிவியை பொத்தான அமுக்குனீங்கன்னா அதில் வர்றது பூரா அயோக்கியத்தனமான செய்திகள். செய்தித்தாள்களை பார்த்தால் கொலை, குற்றம், இது போன்ற ஏராளமான எதிர்மறையான செய்திகளைத்தான் இப்பொழுது நாம் நிறைய பார்க்கிறோம். அன்று வாழ்ந்த அதே சூழல் தான் இன்றும் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. ஆகவே நமக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட பணியைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நம்புகிறோம். இந்த பணியின் அவசியத்தையும் இந்த பணியின் அவசரத்தையும் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார். எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுங்கள், அறுவடைக்கு தேவையான ஆட்களுக்காக மன்றாடுங்கள், மன உறுதி உள்ளவர்களை தேடி பிடியுங்கள், புறப்படுங்கள், கமான், கெட் அப், கோ என்று ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அது பணியின் அவசரம், பணியின் அவசியம். இந்த அவசரமும் அவசியமும் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. நல்லவைகளை செய்ய வேண்டும். ஏன் உலகம் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் வேண்டுகிறோம், அங்கலாய்க்கிறோம். அவையே ஆண்டவர் அன்றே சொல்லிவிட்டார், இப்படித்தான் இருக்கிறது என்று. இரண்டாவது பகுதிக்கு செல்வோம், பராமரிப்பு. இந்த பணி ஒரு சாதாரண பணி அல்ல. அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாரிடமும் சென்று பேச வேண்டும். ஆகவே அவர்களுக்கு இந்த பணியின் சுமையை அறிந்த அவர், இந்த பணி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், இந்த பணி அவர்களுக்கு சற்று பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று அறிந்த இயேசு அவர்களுக்கு ஊக்கம் தருகிறார், உற்சாகம் தருகிறார். அவர்கள் தனது உடனிருப்பை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏன்? இந்த பணியின் சுமை. இந்த பணி யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது? உலக மக்கள் அனைவருக்குமே சொல்லப்படுகிறது. அன்று அவருடைய காலத்தில், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்று அதே தான் நமக்கும் சொல்லப்படுகிறது. ஆகவே இது கோபத்தை உண்டாக்கும், ஆத்திரத்தை மூட்டும், வெறியை கிளப்பும், நீயா நானா என்ற ஒரு பகையை உருவாக்கும். ஏனென்றால் இது மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு, மத மாற்றத்திற்கான அழைப்பு அல்ல. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இப்பொழுதெல்லாம் நல்லது செய்தால் கூட அது திரிக்கப்படுகிறது. நன்மையான ஒரு செயலை செய்தால் கூட அது மதம் மாற்றுகின்ற செயலாக சிலர் பிதற்றுகிறார்கள். ஆகவே நல்லவைகளை செய்யத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். யாரையும் மதம் மாற வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னதில்லை, நாமும் அதை செய்வதும் இல்லை. ஆகவே இந்த பணி ஒருவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்க செய்கிறது. அவர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவது, அதை அவர் ஏற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. பயம் உருவாகும். இதைத்தான் நாம் மிக அழகாக எரேமியா புத்தகத்திலே படிக்கிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் படித்தவைகள் தான், கேட்டவைகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பணி மத மாற்ற பணி அல்ல, அவர்களுடைய மனமாற்ற பணி. அயோக்கியத்தனத்தில் இருப்பவனை நல்லவனாக மாற்ற விரும்புகிறோம். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
கோபம் அதிகமாக கொண்டு உறவை பாதிக்கக்கூடியவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த கோபத்தை விட வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணம். அதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம். அதன் ஆண்டவர் பெயரால் அதை உழைக்கிறோம், இவ்வளவுதான். ஆகவே எரேமியா காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை பாருங்கள். எரேமியா 1:17-19 நாம் இவ்வாறு படிக்கிறோம். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. அவருடைய பணியின் அவசரம் அவசியம் சொல்லப்படுகிறது. நமக்கும் சீடர்களுக்கும் அதைத்தான் இயேசு சொன்னார். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், பார்த்தீங்களா, யார்ட்டெல்லாம் போய் பேசணும்? நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிரான அருள் சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இதுதான் அவர் தருகின்ற உற்சாகம், ஊக்கம், அவர் தருகின்ற அருள், ஆசீர். ஆகவே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே போல்தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அங்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தெளிவாக சொன்னார். இங்கு ஆண்டவர் அதையே, எப்படி நீங்களும் நானும் நல்லது செய்ய விரும்புகின்ற பொழுது, அக்கம் பக்கத்திலே இருக்க வீட்டுக்காரர்கள் ஒரு மாதிரியாக இருக்கின்ற பொழுது, தவறு செய்கின்ற பொழுது, அதை சுட்டி காட்ட நாம் விரும்புகின்ற பொழுது, நமக்கு எதுக்கு என்று ஒதுங்காமல் இருந்தாலும் நல்லவர்களாக வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அவருடைய மனத்தை மாற்ற விரும்புகின்ற பொழுது துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். ஆகவே அந்த நேரங்களிலே அவர் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு எதுவுமோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். ஆக எப்படித்தான் செல்வது? ஒன்றை மட்டும் எடுத்து செல்லுங்கள். வாட் இஸ் தட்? என்ன அது? ட்ரஸ்ட் காட் அண்ட் காட் அலோன். கடவுளை நம்பு, கடவுளை மட்டுமே நம்பி இந்த அறச்செயலை செய் என்று சொல்லுகிறார். கடவுளை நம்பு, கடவுளை நம்பியே இந்த அறச்செயலை செய். ஏனென்றால் இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். எல்லோரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோள், ஒரு உயர்ந்த எண்ணம். ஆகவே அதற்காக சில நேரங்களிலே கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். ஆகவே மறந்து விடாதீர்கள், ட்ரஸ்ட் காட் அண்ட் ட்ரஸ்ட் ஹிம் அலோன் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதைத்தான் நம்முடைய ஏசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 26:4, ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. இந்த கற்பாறை என்பது கேடயத்திற்கு சமம். என்ன விதமான எதிரிகள், எந்த விதமான தாக்குதல்கள் வந்தாலும் கற்பாறையாக, அரணாக, கேடயமாக இருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவார். இந்த மனிதநேய செயல்களை அவர் கண்டிப்பாக உருவெடுத்து வளர்ப்பார். அதற்காக உழைக்கின்ற உங்களுக்கு எல்லாம் தருவார் என்று சொல்லுகிறார். இந்த பயம் தெளிந்து அவர்கள் ஆண்டவருடைய உதவியோடு செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். அதான் சொன்னார், நீங்கள் போகின்ற வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் காலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டி விட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்கலாம். நீங்கள் சொல்வது, நீங்கள் உறவை பலப்படுத்த வேண்டும், இப்படி அநியாயமாக கோவப்படுறதோ சந்தேகப்படுறதோ வேண்டாம் சார், நல்லா இருங்க என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களை எதிர்த்து பேசுவார்கள். நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியாதா, நான் படிச்சிருக்கையா, நீ வேலையை பாரியா, உன் வேலையை பாரியா என்றெல்லாம் நக்கலாக கிண்டலாக பேசுவது இருக்கும். அந்த நேரங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்வதைத்தான் ஆண்டவர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். சீடர்களுக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். ஏற்றுக்கொண்டால் நலம், ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை துன்புறுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நற்செய்தியை, விண்ணரசு விழுமியங்களை, மனிதநேய செயல்பாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையும் அடுத்து நொறுக்கி செல்லுங்கள், விட்டு விடாதீர்கள். இங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு ஒரு இடத்துல போய் உங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். உங்களுடைய இந்த மனிதநேய செயல்களை செய்து கொண்டே இருங்கள்.
மனிதநேய செயல்கள் திரிக்கப்படுகின்ற பொழுது வேறு இடத்திற்கு செல்லுங்கள், ஆனால் எந்த செய்தியை விட்டு விடாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறார். ஏனென்றால் தங்கம் புடமிட்டுத்தான் சோதிக்கப்பட்ட பின்புதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இப்படி நீங்கள் தொடர்ந்து துன்பங்களோடும் வேதனைகளோடும் நற்செய்தியை, மனிதநேய செயல்களை, விழுமியங்களை நீங்கள் செய்தால் இறைவன் உங்களை பாராட்டுவதாக கூறுகிறார். இவர்கள் விண்ணிலிருந்து சாத்தான் விட கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு ஆற்றல் இருந்தது என்று சொன்னார்கள். இதெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரம், சந்தோஷமாக இருந்தது என்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அதற்காக மகிழாதீர்கள். உங்கள் பெயர்கள் அனைத்தும் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? விடாப்பிடியாக நீங்கள் உறுதியுடனும் பற்றுறுதியுடனும் சான்று பகர்ந்தீர்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். என்ன திட்டினாங்க, என்ன பண்ணாங்க, ஆனால் நான் செய்து முடித்தேன் என்ற அந்த நிறைவு உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தினீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். சாத்தான் விழுந்ததற்காக அல்ல, நீங்கள் பணியை செய்ததற்காக என்று ஒரு உண்மை சிறிய நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். இப்படி வாழ முடியுமா? முடியாதா? முடியும். வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது விருப்பம், அவரது சித்தம் அதுதான், திருவுளம் அதுதான். அவள் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அந்த ஊரிலே தொகுப்பு வீட்டிலே ஒரு வீட்டிலே அவள் குடி அமர்ந்தாள். அவரோடு வேறு யாருமே இல்லை. பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த பெண்ணு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதும் சாயந்தரம் வர்றதும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசுறதில்லை, அவங்கள பார்க்க யாரும் வர்றதில்லை, இவங்களும் யாரையும் பார்க்க போகிற மாதிரி தெரியல. ஒரு விதமான இறுக்கமான தனிமையான ஒரு வாழ்வு. பக்கத்தில் இருந்த அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் அவரிடம் பேசுகிறார்கள். அம்மணி, யாருமா, எங்கிருந்து வந்திருக்க, எப்படி, என்ன ஒரு ஆளாக இருக்கேன்னு கேட்டிருக்காங்க அக்கறையோடு. என்னை பற்றி எதுவும் கேட்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நான் தனிமையை விரும்புகிறேன், ஆகவே தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்காக விட்டுற முடியுமா? அந்த அம்மா யோசித்தாங்க, என்னமோ பாவம் சின்ன பொண்ணு இப்படி கஷ்டப்படுதே, விடக்கூடாது, ஏதோ நடக்கிறது என்று அவர்களுக்கு ஏதாவது செஞ்சால் கொண்டு போய் கொடுக்குறது, இந்த அம்மனி சாப்பிடு அப்படின்னு. இருந்தாலும் அந்த பெண்ணெல்லாம் அவங்கள மூஞ்சில் அடித்தாப்புல தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ஏறக்குறைய 3-4 மாதங்கள் அவள் விட்டு கொடுக்கவே இல்லை, இறுக்கமாகவே இருந்திருக்கிறாள். இந்த அம்மாவும் விடாமல், வயசில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவர்கள், வாழ வைக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று அறிந்து விடாப்பிடியாக அவங்களே நோண்டிகிட்டே இருந்திருக்காங்க. என்னம்மா சாப்பிடு, நல்லா இருக்கியா எப்படின்னு. இறுதியாக அந்த பெண் சொன்னாள், என் கணவர் 2 பிள்ளைகளுக்கு பிறகு என்னை ஏமாற்றி விட்டு வேறொரு பெண்ணோடு குழந்தைகளையும் அழைத்து கொண்டே சென்று விட்டார். அவர் போனதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இந்த 2 குழந்தைகளும் மாற்றான் தாய் என்று கருதப்பட்டு மிகவும் துன்பப்படுமே, வேதனைப்படுமே என்பதற்காகத்தான் உலகமே எனக்கு வெறுத்து விட்டது, எல்லோரும் மோசமானவர்கள் என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்து விட்டேன் என்று சொன்னாலாம். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அருமையான இந்த நாளிலே அன்னை கன்னிமரியாளிடம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, அந்த துன்பங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த துன்பங்கள் பிறரிடம் இருக்கின்ற பொழுது ஓடோடி சென்று நாமும் இந்த பணியை செய்வோம். ஆண்டவர் நமக்கு மற்றவர்கள் விட அதிகமான அருளையும் ஆசிரியையும் தந்திருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வில் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இந்த பணியை, அன்பு பணியை, மனிதநேய பணியை, மதமாற்ற பணி அல்ல இது மனம் மாறுகின்ற, உதவி செய்கின்ற, ஒருவரை வாழ வைக்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஆகவே இதில் நல்ல பணியை செய்தோம், உன் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் வளர இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் பிறருக்கும் உதவி செய்து மனமாற்றங்களோடு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே
தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கற்பாறையாக இருக்கின்ற நம் ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்றுரைத்து சீடர்களை திருத்தூது பணிக்கு அனுப்பினீரே. தீமை தலைவிரித்தாடும் இவ்வுலகில் உமது தூய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதின் குறிக்கோளை உணர்ந்து பாதையில் இறை மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன் என்கிற வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் மூலம் எமக்கு தருபவரே, மூண்டு வரும் போர்களாலும் யுத்தங்களாலும் நீடித்து வரும் சண்டை சச்சரவுகளாலும் சர்வாதிகார போக்குகளாலும் பயங்கரவாத தீவிரவாத வன்முறைகளாலும் நிலை குலைந்து போயுள்ள இவ்வுலகில் அமைதி ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடவும் தலைவர்கள் யாவரும் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து ஒழுகவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என வாஞ்சையோடு வாக்களிப்பவரே, வறுமை, வேலையின்மை, நோய், முதுமை, இயலாமை, தொடர் தோல்விகள், ஏமாற்றங்கள், குடும்பத்தில் சமாதானமின்மை போன்ற பல்வேறு இன்னல்களால் அவதியுறும் மக்கள் அனைவரையும், குறிப்பாக சமீபகால விபத்துகளாலும் போர்களாலும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிப்போரையும் தாயின் பரிவோடு கண்ணோக்கி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மற்றும் பல்வேறு இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைவரும் புதிய படைப்பாவதே இன்றியமையாதது என்கிற பவுலடியாரின் அறிவுரையை ஆழ்மனதில் பதிய வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை காட்டிலும் உண்மையான நம்பிக்கையும் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையும் தான் முக்கியம் என்கிற உணர்வோடு சாட்சிய வாழ்வு வாழவும், மேலும் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்கிற நற்செய்தி பதிவு இன்றளவும் உண்மையாக இருப்பதனால் தங்கள் குழந்தைகளை இறை உணர்வோடு வளர்த்தெடுக்கவும் அவர்களில் இறை அழைத்தலை ஊக்கப்படுத்தவும் தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். வேலை நகரில் வந்து ஜெபிப்பதற்கு வந்த கருத்துக்களை நினைவில் கொண்டு ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். திருமண வரம் வேண்டி ஜெபிக்கின்றவர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் திருமண வாழ்வு கசக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம்.
வேலையில்லா திண்டாட்டத்தால் துன்புறும் நம்முடைய குழந்தைகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்து நான் பருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பழியாகவே ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பழியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீ வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளையும் எங்களையும் நீர் நிறைவாக ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிறு அன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்மை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவருக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வான தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் தரும் வாய்ப்புகளில் பணியில் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து செய்ய
அருள் வேண்டி அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் தெளிவான சிந்தனையையும் மன உறுதியையும் தந்து மனிதநேய செயல்களை தொடர்ந்து செய்யவும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நல்ல செயல்கள் செய்ய நமக்கு தூண்டுதலாகவும் துணையாகவும் இருக்கின்றவர். இவரது திருவிருந்திற்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணவாகவா. உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணவாகவா. உன்னோடு இணைந்திருந்தால் கனி தருவேன், உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே. உன்னோடு இணைந்திருந்தால் கனி தருவேனே, உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா, உன்னை உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா, உன்னை உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உன்னை விட்டு நான் பிரியேன், என்னை விட்டு நீ பிரியா,
உன்னை விட்டு நான் பிரிய என்னை விட்டு நீ பிரியா. நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். உடனாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உனதாகவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மை வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு